ஃபால் காலம், இந்த ரெண்டு காலமே ப்ரொடக்ஷன் பண்ணுறோம். ப்ரொடக்ஷன் பண்ணுற காலம்னா நம்ம வந்து அதிக, அதாவது ஸ்டார்டிங் பீரியடில் வந்து நான் ப்ரொடக்ஷன் பண்ணி சேல்ஸுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஸோ அது வந்து நான் எக்ஸ்பிளனேஷன் பண்ணி தான் அதை சேல்ஸ் பண்ணேன். ஸோ சேல்ஸ் பண்ணும்போது நமக்கு அடுத்தது இந்த வேல்யூடடாக இல்லை, இந்த அடுத்த ஸ்டேஜ் எப்படி கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக திங்க் பண்ணி நம்ம கோவிட் டைமில் தான் நான் அந்த மாதிரி வேல்யூடட்லாம் நம்ம ட்ரை பண்ணுவோம். ஸோ நம்ம வந்து ஆயிஸ்டர்ல இருந்து தான் நம்ம இந்த ஆயிஸ்டர் பவுடர் எடுத்து அந்த பவுடர்ல இருந்து நம்ம கன்வெர்ட் பண்ணுறது, மஷ்ரூம் பிஸ்கெட்டு, சூப் மிக்ஸ் அந்த மாதிரி எல்லாமே. ஸோ விட்டமின்ஸ் நிறைய இருக்கிறதுனாலையும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்ம பால் காலம்ல வந்து நார் சத்து இருக்கு. ஸோ இதை நம்ம வந்து பாதுகாத்து வைக்கணும்னா இதனுடைய லைஃப் டைம் பார்த்தீங்கன்னா 2 days தான். சிப்பிக்காலனுடைய லைஃப் டைம் 2 days தான். நம்ம அதுக்குள்ளே வந்து ஒன்று குக் பண்ணிடணும், அப்படி இல்லைன்னா வேல்யூட் எடுத்து கன்வெர்ட் பண்ணிடணும். ஸோ இதோட லைஃப் டைம் ரொம்ப ஷார்ட் பீரியடாக இருக்குது. இதை தக்க வைக்கணும் அப்படின்னா இதை ட்ரை பண்ணி வச்சோம்னா நம்ம 6 months வச்சுக்கணும். 6 month வரை நம்ம ட்ரை பண்ணி வச்சுட்டு நம்ம எப்போ குக் பண்ணணும்னு தோணுதோ அப்போ நீங்கள் சுடு தண்ணியில் போட்டிங்கன்னா நம்ம பழைய நிலைமைக்கு இது வந்துடும். ஓகேங்களா? ஆனால் ட்ரை பண்ணி வச்சுருந்தா பெட்டர். ட்ரை பண்ணும்போது இதனுடைய வெயிட் வந்து குறைஞ்சிடும். இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு 7 kg வந்து ட்ரை பண்ணி பவுடர் எடுத்தால் தான் 1 kg பவுடர் ஆகும். ஸோ இது வந்து பவுடருடைய காஸ்ட் வந்து அதிகமாக போயிடும். ஓகேங்களா? ஸோ பால் காளான் பார்த்தீங்கன்னா பால் காளானுடைய லைஃப் டைம் வந்து 4 or 5 days இருக்கும். நீங்கள் பால் காளான் வந்து சேல்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேரளா சைடு வந்து பால் காளான் வந்து நல்லா மூவிங் ஆகிருக்கு. பால் காளானுக்கு வந்து டெம்பரேச்சர் ஃபஸ்ட்டு சிப்பி காளானுக்கு நோட் பண்ணிக்கலாம். சிப்பி காளான் வளர்க்கணும்னா நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ இடம் இருந்தாலும் அதிலே யூஸ் பண்ணிக்கலாம், வீட்டிலே கூட ட்ரை பண்ணலாம். ஸோ அதை வளர்க்கறதுக்கு தேவையான வெப்பநிலை பார்த்தீங்கன்னா 24 to 28 degree Celsius. ஸோ 75% காற்றின் ஈரப்பதம், அதாவது ஹியூமிடிட்டி இருக்கணும். இதை அளக்கிறதுக்கு ஒரு கருவி இருக்கு, அது பேர் ஹைக்ரோமீட்டர். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பால் காளான் பார்த்தீங்கன்னா பால் காளானுக்கு வளர்க்கறதுக்கு வந்து 2 ஷெட்டு தேவை. ஒன்று ரன்னிங் ஷெட்டு, இன்னொன்று சாம்பர். அந்த ப்ளூ கலர் தார்பாயில் பண்ணுவாங்க இல்லையா, அந்த சாம்பர் தேவை. ரன்னிங் ஷெட்டில் 30 days, அதாவது 28 daysலேருந்து 30 days வரை நம்ம வந்து பெட்டு ஃபார்ம் பண்ணி விட்டுடுவோம். அதுக்கப்புறமா அதை கட் பண்ணி கேசிங் சாயில் பண்ணி நம்ம வந்து சாம்பரில் வைக்கணும். பால் காளானுக்கு நோட் பண்ணிட்டீங்களா? பால் காளானுக்கு டெம்பரேச்சர் வந்து 30 to 32 degree Celsius. ஸோ அது வந்து 85%க்கு ஈரப்பதம் ஹியூமிடிட்டி குறையாம இருக்கும். நம்ம தமிழ்நாட்டில் அதிகமாக அதாவது வெப்பம் இருக்கிறதுனால நம்ம அந்த பீரியடில் வந்து
கவர், அதாவது பாலித்தீன் கவர் 12க்கு 24 சிப்பி காளான். இந்த கவர்ல வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து நான் பாயில் பண்ண வைக்கோல வந்து நீங்க உலர வைக்கணும். உலர வைக்கிறதுனா 60% ஈரப்பதம் இருக்கும். நீங்க புழிஞ்சீங்கன்னா வந்து தண்ணி ஊற்றக்கூடாது. ஆனா நீங்க தொட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஈரப்பதம் நீங்க உணரணும். கையில வந்து நமக்கு தெரியும் இல்லையா, அதெல்லாம் ஈரமா இருக்குன்றது தெரியல. ஆனா அந்த வைக்கோல் நீங்க புழிஞ்சீங்கன்னா தண்ணி வரக்கூடாது. ஸோ அதுதான் 60% ஈரப்பதம். பாயில் பண்ணிட்டு 60% ஆமா சார், உலர வைக்கணும். ஃபேன் காத்துல நீங்க உலர வைக்கணும். மேக்ஸிமம் வந்து டைரக்ட் வெயில்ல படாம நீங்க ஃபேன்ல போட்டு உலர வச்சு காய வச்சுக்கணும். நேச்சுரல் பார்க்கல பண்ணலாம். ஸோ அதை காஞ்ச உடனே அதுக்கப்புறம் தான் 12க்கு 24 கவர் எடுத்துக்கங்க. கவர்ல வந்து இப்போ இந்த விதை இருக்கு இல்லையா, இது வந்து ஸ்பான் சொல்லுவாங்க, சீடு விதை எல்லாமே தான். இது சிப்பிக்கலான விதை. 12க்கு 24 இது வந்து 6 பேக் போடணும். இதை வந்து நீங்க 6ஆ கன்வெர்ட் பண்ணிக்கங்க. இதை தொடும்போது இங்க வந்து கிரீனா இருக்கு, இங்க எல்லாமே ஒயிட்டா இருக்கு. ஸோ இதை என்ன பண்ணலாம்னா இந்த இடத்துல மட்டும் உடைச்சிட்டு இதை ஃபுல்லா போடலாமான்னா போடக்கூடாது. வச்சீங்கன்னா ஒரு பெட்டில் இருந்து எல்லா பெட்டுக்கும் வந்து ஸ்ப்ரெட் ஆயிடும், கண்டிப்பா ஸ்ப்ரெட் ஆயிடும். ஸோ ஒரு பேக்கெட் ஃபுல்லா பார்க்கவே கூடாது. நோய் மட்டும் ஃபாஸ்டா மூவிங் ஆகும். ஓகேங்களா? இப்போ உருளை ஷேப் இருக்கு இல்லையா, அந்த பெட்டை எப்படி ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா உருளை ஷேப்ல பண்ணணும். க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு சைடு வந்து 4 ஹோல்ஸ் போடணும். ஸோ மொத்தம் ஒரு பெட்ல வந்து 16 ஹோல்ஸ் போடணும். ஒரு பாக்கெட்ல பாராட்டு. ஆமா சார், ஒரு சைடு 4 டைட் பண்ணி நீங்க வீட்ல எங்க வேணாலும் வச்சிருங்க. உரி மாதிரி கட்ட முடிஞ்சா நீங்க உரியா கட்டி வச்சிடலாம். வச்சுட்டு ஒரு நீங்க அதை வந்து டிஸ்டர்ப் பண்ணவே கூடாது. அதுக்கு தண்ணி ஸ்ப்ரே பண்ண கூடாது.